இன்னைக்கு ப்ளூ மவுண்டன்ஸ் போகிறோம். இங்கே ஒரு லோக்கல் டூரிசம் குரூப் புக் பண்ணியிருக்கேன். அதில் தான் போகிறோம் பஸ்ஸில். ஸோ இங்கேருந்து அப்படி 3 to 4 hours ஆகிடும் நினைக்கிறேன் ப்ளூ மவுண்டன்ஸ் ரீச் ஆகிறதுக்கு. எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல பாட்டியிருக்காங்க. ப்ளூ மவுண்டன்ஸ் போகிற வழியில் இருக்கோம். இங்கே எக்கோ பாயிண்ட்டில் 3 Sisters ஒரு ராக் ஃபார்மேஷன் இருக்குது. காட்டுறவாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி சிட்னி டே 2 வந்து நம்ம இன்றைக்கி ப்ளூ மவுண்டன்ஸ் போகிறோம். இங்கே ஒரு லோக்கல் டூரிசம் குரூப் புக் பண்ணியிருக்கேன். அதில் தான் போகிறோம் பஸ்ஸில். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ப்ளூ மவுண்டன்ஸ்க்கு போகிற பஸ் ஸ்டாப் நோக்கி போயிட்டுருக்கேன். இப்போது நான் அம்மா ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். இப்போது போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே ஊரை காட்டுறேன். பாருங்க மணிக்கூண்டு. இது வந்து பிட் ஸ்ட்ரீட். இங்கே தான் நம்ம பஸ் ஏற போகிறோம். இது பாருங்க, ஆஸ்திரேலியாவோட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். சிட்னியில் இருக்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான். சிட்னியில் 2 ரயில்வே ஸ்டேஷன் பெருசு. ஒன்று டவுன் ஹாலு, அப்புறம் இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா கொஞ்சம் நம்ம ஊர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. Cafe and restaurant, OHA. ஸோ நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணுங்க. பஸ் வந்ததுக்கப்புறம் அதில் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து அப்படி 3 to 4 hours ஆகிடும் நினைக்கிறேன் ப்ளூ மவுண்டன்ஸ் ரீச் ஆகிறதுக்கு. எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பார்ப்போம். போகிற வழியில் 2-3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பஸ் வந்துடுச்சு. இவர் தான் நம்ம டூர் ஆப்ரேட்டரு. நல்ல சென்னையில் வரும்போது ஒரு சீட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம போகிற ப்ளூ மவுண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்னிலேருந்து கரெக்டாக ஒரு 100 kilometers வருங்க. ஸோ சிட்னி சென்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours ஆகுன்றாங்க ஆக்சுவலாக ப்ளூ மவுண்டன்ஸ் உள்ளே போகிறதுக்கு. ஆனால் போகிற வழியிலே நமக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அங்கங்கே நிப்பாட்டி தான் போவாங்க. ஸோ நமக்கு இந்த ஒரு நாள் ஆக்டிவிட்டி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ளூ மவுண்டன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஜூ போகிறோம். அதுக்கப்புறம் சீனிக் வேர்ல்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு கோல் மைனிங் பண்ண இடம், அந்த இடத்துக்குலாம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துக்குலாம் மொத்தமாக சேர்த்து இன்றைக்கி ஃபுல் டேக்கு மட்டும் நமக்கு $175 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பஸ் டூருக்கு. இந்த பஸ் டூருமே நான் கம்ப்ளீட்டாக கெட்வே கைட் ஆப்பில் தான் புக் பண்ணேன். ஸோ நம்ம இந்த மாதிரி டே டூர்ஸ் எடுக்கிறது செம்ம ஒர்த்து தாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக பஸ் அண்ட் ட்ரெயின் பிடிச்சி வந்தோம்னா நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும், எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த டே ட்ரிப்ஸுக்கு காசு செலவு பரவாயில்ல வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரே நல்ல நிறைய இடம் பார்த்துடலாம் நீங்கள் நம்ம பார்க்க போகிற மாதிரி. Cruise ship terminal of Sydney sits. I've got their Cambridge Circle Quay. The Anzac Bridge, relatively new, only opened in 1995. Not only an important road connection, but இந்த பஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா கனடா, US, UK, இட்டாலி இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து ஆளுங்க வந்திருந்தாங்க. அதில் 2 இந்தியன்ஸ் இருந்திருந்தாங்க. அவங்க வந்து மலையாளிஸு, கனடாலேருந்து வந்திருக்காங்க.
இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. ப்ளூ மவுண்டன்ஸ் போகிற வழியில் இருக்கோம். ஆல்ரெடி ஒரு ரவுண்டு மலை ஏறிட்டு ஒரு ஸ்டாப்பு. ஸோ 20 மினிட்ஸ் பிரேக் இருக்குது. நம்ம போயிட்டு காஃபி எதாவது வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு பஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. சும்மா அந்த இடத்த பாருங்கள் அப்படியே. நிறைய கடை இருக்குங்க. நம்ம ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு ஒரு காஃபியும் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிப்போம். செம்மையாக இருக்குது இந்த ரோடு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியும் ஒரு ஸ்பினச் ரோல் வாங்கிட்டேன். ஸ்பினச் ரோல் விச் இஸ் கீரை பஃப். நல்லா இருக்கு. காஃபியில் சுகர் அவ்வளோ போடல. இப்படி ஓகே தான். நம்ம குளிருங்க ப்ளூ மவுண்டன்ஸு. கிட்டத்தட்ட லைட்டாக ஒரு ஊட்டி வெதர் இருக்குங்க. பட் ஆனால் அந்த பனிமூட்டம் மேகம் அதெல்லாம் இல்லை. பஃப் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு. Normally we'd be going to a place called Elysian Rock, but at the moment it's just closed for maintenance. So we're going to the one adjacent to it, which is Olympian Rock. Now we are not quite at the highest elevation yet, we're just under 1,000 metres, but we are up in the cloud line, so as you can see the weather started to deteriorate a little bit. Until we actually get there, I'm not quite sure what the... ஆக்சுவலாக நம்ம டூர் கைடு இருக்கார்ல, அவர் கூட இன்னொரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து ட்ரெயினியாக. ஸோ அவர் வந்து அவங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி எல்லா ரோட் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்கி எல்லோரும் வாங்க, பாதுகாப்பாக வாங்க, அங்கே போயிட்டு எதுவும் ஆர்வ கலர் படாதீங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் எனக்கு தான் ரொம்ப ஆர்வம் தாங்கலை. நான் தான் பஸ்ஸை விட்டு இறங்கி முதல்ல கொடுக்குன்னு நான் ஒரு முன்னாடியே ஓடி போயிட்டேன். So again, just watch your step coming down these stairs. நம்ம டூர் கைடு வந்து பொறுமையாக ஒரு இடத்துக்கும் போயிட்டு அந்த இடத்த பற்றி அங்கே அது எப்படி பேர் வச்சாங்க அதெல்லாம் ஒன்று பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த ப்ளூ மவுண்டன்ஸ் கூட கார் மார்த்தன் ஹில்ஸ்னு ஒரு பேர் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. பட் காலப்போக்கில் அது எல்லாரும் ப்ளூ மவுண்டன்ஸ்னு சேர்த்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்களாம். ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுலாம் அவ்வளோவா ப்ராப்பராக இல்லை. மேபி அது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம அடுத்த போகிற எக்கோ பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். ஸோ இதில் அவ்வளோவா கூட்டமும் இல்லை. அப்புறம் அந்த ப்ளூ மவுண்டன்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அந்த ப்ளூ கலர் காரணம் வந்து அந்த மலையில் இருக்க யூக்கலிப்டஸ் செடிகள். யூக்கலிப்டஸ் செடியில் இருக்க அந்த க்ரீன் கலரும் அந்த ஸ்கையோட கலர் ரிஃப்ளெக்ட் ஆகி தான் அந்த ப்ளூ கலர் வருது அப்படின்னு சொன்னார் இந்த கைடு. This is the Blue Mountains. Deep valleys, escarpments all around. இந்த ப்ளூ மவுண்டன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்க சிட்னி வந்தீங்கன்னா இது சரியான ஒர்த்தான ஒரு ட்ரிப். இது இவ்வளோ அழகாக ஒரு மவுண்டன்ஸை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இது முன்னாடி. இப்போ நம்ம டூர் கைடு என்ன சொன்னார்னா, இந்த ப்ளூ மவுண்டன்ஸ் வந்து எவ்ரி 100 இயர்ஸ்க்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் 100 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த 100 இயர்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் 100 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். அதோட கலரு, ஷேப்பு, சைஸ் எல்லாமே வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார்.
mountain peak, about 5 kilometres. இந்த ப்ளூ மவுண்டன்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11,400 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுங்க ஏரியா வைஸு. 900 metres. சும்மா கூகுள் மேப்ஸில் மெஷர் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ளூ மவுண்டன்ஸோட லென்த்து ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸுங்க இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சு. அப்போனா அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. About 250 metres. கைஸ், நம்ம அடுத்த கோட் பாயிண்ட் வந்தாச்சு. இது வந்து எக்கோ பாயிண்ட். இங்கே எக்கோ பாயிண்டில் 3 சிஸ்டர்ஸ்னு ஒரு ராக் ஃபார்மேஷன் இருக்குது. நான் காட்டுறேன். எஸ், 3 சிஸ்டர்ஸ் ராக் ஃபார்மேஷன் காட்டுறாங்க. செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 3 ஸ்ட்ரக்சர் இருக்குங்க இல்லையா, இது வந்து 3 சிஸ்டர்ஸ். ஃபுல்லாக மிஸ்ட் வந்துருச்சு, அதனால் உங்களால் பார்க்க முடியாது சரியா. பட் ஆனால் கொஞ்சம் மிஸ்ட் கிளியர் ஆகுது பாருங்க. இங்கே கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. செம்மையாக இருக்குது. 3 சிஸ்டர்ஸ். Getting better and better. இப்போ நம்ம ரொம்ப லக்கி. ஜஸ்ட் நான் வந்தோம், க்ளவுடு கிளியர் ஆகிடுச்சு. 1 2 3. த்ரீ சிஸ்டர்ஸ்க்கு ஒரு வியர்டான ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக 3 சிஸ்டர்ஸ், அவங்க பேர் வந்து குனிடோ, மேனி அண்ட் விமலா. இவங்களாம் வந்து ஒரு ட்ரைபை சேர்ந்தவங்க. இவங்க பக்கத்து ட்ரைபில் இருக்க ஒரு 3 பேரை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. இதை லவ் பண்ணியிருக்கும் போது அந்த ஊர் பெரியவர் வந்து இந்த 3 பேரையும் வந்து கல்லா போன்னு சபிச்சிட்டார். ஸோ அதனால் இவங்க 3 பேரும் கல்லா மாறிட்டாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் நம்பியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ட்ரெடிஷ்னலாக அவங்க சொல்லிட்டு வந்த ஸ்டோரி இந்த 3 சிஸ்டர்ஸ் மலைக்கு. ஸோ நீங்கள் கேமராவில் பார்க்குறது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது அழகாக இருக்குன்னு தெரியல. பட் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஒரு 40% தான் அதை எங்களால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து சீனிக் வேர்ல்டுன்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கப்புறமா ஈவினிங் ஜூக்கு போக போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சீனிக் வேர்ல்டு கட்டும்பால் இருக்கோங்க. இங்கே வந்து கேபிள் வே, அதுக்கப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்டு ஸ்டீப் ரயில்வே, அதுக்கப்புறம் இன்னொரு கேபிள் வே இருக்குது. ஸோ மொத்தம் 3 இடம் இது பார்க்க போகிறோம்.